இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 25 2 என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை வெட்கப்பட்டு விடுவதில்லை என்று சொல்லுகிறார். பக்தன் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் மிகுந்த வருடம் கழித்து பிறந்த தன்னுடைய மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் மகனை பலியாக கேட்கும்போது கூட ஆபிரகாம் என்ன செய்தாராம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை பலியிட ஒப்பு கொடுத்தார். இருந்த போதிலும் அவருடைய ஊழியக்காரர்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் பலியிட போகிறீர்கள் என்று சொன்னால் பலிக்கு ஆடுகள் எங்கே என்று கேட்கும் பொழுது கூட ஆபிரகாம் சொன்ன கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி, அப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, ஆபிரகாமை வெட்கப்பட விடவில்லை. அந்த இடத்திலும் கூட ஆபிரகாமுக்கு ஏற்ற வேளையிலே தன்னுடைய மகனை பலியிடக்கூடிய நேரத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து, இதோ உன்னுடைய மகன் மீது கையை போட வேண்டாம், அந்த முள்வேலியில் இருக்கக்கூடிய ஆட்டை நீ பலியிடுவாயாக என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டை பலியிட ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை காரியங்களிலும் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது உண்மையோடு உத்தமத்தோடு செய்யும்போது ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வெட்கப்பட விட மாட்டார். உங்களுடைய தலைகளை அவர் உயர்த்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் எதிராளிகள் முன்பு அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.